வெல்கம் டு பூர்விகா vlogs. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா குஸ்கா பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஆனியன் தேவை, நீளமாக வெட்டிக்கணும். அதுக்கடுத்து 2 டொமேட்டோ எடுத்துக்கணும். அது வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம் குஸ்காவை. அதனால் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பச்சை மிளகாவை நீளமாக வெட்டிக்கணும். ஒரு பேனில் வந்து ஆயிலை ஊற்றிட்டு அது கொஞ்சம் பாயில் ஆன உடனே பட்டை போடணும். அப்புறமா பிரியாணி இலையும் லவங்காவும் ஏலக்காவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நீங்களும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது இதான உடனே நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கணும். அதுக்கடுத்து அதுவும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் கட் பண்ணி வச்ச ஆனியன் போட்டு அதை கோல்டிஷ்ஷாக வரணும். அப்புறமா டொமேட்டோ போட்டுக்கணும். நீங்களும் இதை பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது கோல்டன் கலரில் வரும். அதுக்கடுத்து டொமேட்டோ போட்டணும். போட்டதுக்கப்புறமா அதை நல்லா வெந்து வரணும். அப்போது அதுக்கடுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணிடணும். இப்போ வந்து ஃப்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறதுனால எப்படி வருதுன்னு தெரியல. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து புதினா, அதுக்கடுத்து கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பாதி லெமன் போட்டுட்டு தயிர் போடணும். போட்டுட்டு நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் சும்மா வீட்டில் இருக்கல அந்த சில்லி பவுடர் போட்டுட்டு அப்புறமா சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் பாயில் ஆன தண்ணி 4 கிளாஸ் நாங்கள் தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கடுத்து ஊற வச்ச ரைஸை வந்து போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். அது பாயில் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். எப்படி வரும் தெரியல, பார்ப்போம் நல்லா வருதான்னு. இப்போ கொஞ்ச நேரம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்கடுத்து மறுபடியும் மூடி வச்சு அதுக்கடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா குஸ்கா வந்து ரெடி ஆகிடும். எப்படி வரும்னு தெரியல, வாங்க பார்ப்போம். தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. தண்ணி இதான உடனே நம்ம வந்து பிரியாணியை குஸ்காவை எடுத்துடலாம். அதுக்கடுத்து நாங்கள் வந்து இது தயிர் பச்சடி பண்ணியிருக்கோம். அது வந்து பண்ணியிருக்கோமோ அதனால நாங்கள் வந்து இப்போ வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.